ஹரே கிருஷ்ணா. வணக்கம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. சோஷியல் மீடியால தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே அடங்கி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பல விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றுது. இதை எப்படி நம்ம சரித்தவரை கண்டுபிடிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. கேட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா நாம பேசிக்கொள்வதும் அதன் மூலியம் தான் பேசிக்கொண்டிருக்கோம். ஸோ இந்த வார்த்தா லாபம், இந்த உரையாடலே எப்படி இருக்குது அப்படின்னா சோஷியல் மீடியா மூலியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய நல்லதும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. தவறான பாதையில் மக்களை கொண்டு செல்லக்கூடிய பாதையாகவும் இருக்குது. நிறையா விஷயங்கள் சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. உண்மை எது, புறம்பான விஷயங்கள், உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எது அப்படின்றதும் தெரியாமல் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கயாட்டிக்காக இருக்கு. எப்படி இதை சரி செய்வது, எப்படி புரிந்து கொள்வது, வாழ்க்கையில் இது நமக்கு ஏதுவாக இருக்குமா வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு? இதுதான் கேள்வி. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியான்னு மட்டும் பார்க்காதீங்களேன். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே இப்படித்தான் இருக்கு. நான் ஒரு 3-4 ஃபீல்டுகள் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். முதல்ல கல்வின்னு எடுத்துப்போம். குழந்தைகளுக்கான கல்வி. குழந்தைகளுக்கான கல்வினா என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுல எந்த பள்ளிக்கூடம் சரியான பள்ளிக்கூடம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவன் சென்றான் என்றால் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதனாக உருவாகுவான், அவனுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கும் நம்பி ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறோம். அது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டியதா நம்பராச்சுன்னா, நமக்கு அந்த முதல்ல பணம் இருக்கா, அது கட்ட முடியுமா, நமக்கு வசதிக்கு தகுந்ததா இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எல்லா பள்ளிக்கூடங்களும் சரியா இருக்கா? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரே மாதிரியான விஷயங்கள் சொல்லித்தரப்படுதா? பாட புத்தகம் ஒன்றுதான். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் அதிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் அதிக சயின்டிஸ்ட் ஆகிறாங்க. ஏன் எல்லா பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் அப்படி ஆகலை? ஏன்னா ஒரே புத்தகம் தானே. 10ஆம் வகுப்பு புத்தகம் வெவ்வேறையா? ஒரே புத்தகம் தான். 8ஆம் வகுப்பு புத்தகம் ஒரே புத்தகம் தான். ஏன் வெவ்வேறு புத்தகமா? இல்லை. ஏன்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் என்றால், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம், இது எல்லாம் என்ன பண்றதுன்னா அங்க சேரக்கூடிய மனிதர்களை நல்ல மனிதர்களாக மாற்றி கொடுக்கிறது. அப்ப அதை நாம் என்ன பண்றோம்? ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நமது எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம். இரண்டாவது மருத்துவம். ஏதாவது நமக்கு உடல் உபாதைகள் வந்தால் என்ன பண்றோம்? எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த டாக்டர் நல்ல நபர், யார் அவர்னு பல பேர்கிட்ட விசாரிக்கிறோமே. விசாரித்து தீவிர விசாரணை செய்து இவர் சரியானவரா, எப்படி நமக்கு உதவுவாரா, யாருக்காவது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரான்னு கேட்டு வினவித்தான் பண்றோம். அப்ப அதிலுமே இருக்காங்க நிறைய பேர், இல்லையா? நமக்கு சரி எது தவறு எது. சில பேர் மக்களை அதிகமான பணத்தை எடுத்து அதிகமான பணத்தின் மூலியமாக பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கும் தேவையில்லாத சர்ஜரிகள் செய்து இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? நாம என்ன பண்றோம்? அதை தீவிரமாக ஆராய்ந்து சரியான செயல் பண்றோம். மூன்றாவது, ஏன் மற்றவங்களை சொல்லணும், ஆன்மீகத்துக்கே வரேன். இன்னைக்கு நீங்க பார்க்கறீங்க சோஷியல் மீடியால ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் வருது. எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு தெரியுமா? எது சரியான விஷயம், எது புனைத்த விஷயம், எது அவர்களே தனக்கு மனக்கதைகளால் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பல விதமான விஷயங்கள் வருது, பல விதமான விஷயங்கள் இப்படித்தான் கதை அமைந்ததுன்னு சொல்லி ஒரு புனைய கதையை சொல்லி உங்களுக்கு எல்லாரையும் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் பல பேர், நிறைய நபர்கள். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா புறம்பான்னு நம்ம தீவிரமா ஆராய்ச்சி செய்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. அதே மாதிரிதான் சோஷியல் மீடியாவும். எந்த விஷயமே எடுத்தாலுமே நாம நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி, நமது விவேகத்தை பயன்படுத்தி நாம என்ன பண்ணணும்? இது சரியா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து புரிந்து கொண்டு அப்புறம் நமது வாழ்க்கையில இதை நெறிமுறைப்படுத்த வேண்டும். அது கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லா உணவா இருக்கட்டும். ஹோட்டல் போறோம், உணவும் அப்படித்தான். ஸோ நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். எல்லா ஃபீல்ட்லையுமே நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள், கயவர்களும் இருப்பார்கள். நான் ஏன் தீயவர்களுக்கும் கயவர்களுக்கும் வித்தியாசம் சொல்றேன் அப்படின்னா, தீயவர்கள் அப்படின்றவங்க தீமை செய்யணும்ன்ற தெரியாமலே செய்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகள் தீயவர்கள். கயவர்கள்ன்றவர் யாரு?
அடுத்தவர்களை ஏச்சி பிழைச்சாவது நான் முன்னேறி விட வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் கயவர்கள். அப்ப எல்லா இடத்தையும் இருப்பாங்க. ஏன் அரசியல்வாதிகளும் அப்படித்தான். அப்ப நாம என்ன செய்யணும்? சோசியல் மீடியால நமக்கு தகுந்த விஷயங்களை நாம முதல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவத்துக்கு வரணும். அதுக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல ஆச்சாரியருடைய வழிபாதை, பாரம்பரியம். நான் குரு சீடர் பரம்பரை ரொம்ப முக்கியம். பகவத்கீதை உண்மை உருவில்ன்ற புஸ்தகத்தை ஸ்ரீல பிரபுபாதர் எழுதினார். பகவத்கீதை உண்மை உருவில் இன்னைக்கு 120 மொழிகள்ல உலகம் முழுக்க பிரசுரமாய் கொண்டிருக்கு. பகவத்கீதை உண்மை உருவில் உலகத்திலேயே அதிகமான பகவத்கீதையை கொண்டு போய் பல நாடுகளுக்கு சேர்ந்த பெருமை ஸ்ரீல பிரபுபாதருக்கு உண்டு. அதுல 32வது பக்கத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்கத்துல எதுக்கு அதை கொடுக்கணும்? அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக கொடுக்கிறார்னா, நான் எந்த குரு சீடர் பரம்பரையில் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிடமே நாம் ஆரம்பித்து 32வது ஆச்சாரியராக நான் ஸ்ரீல பிரபுபாதராக இருக்கின்றேன்னு சொல்லி தன்னை எந்த குரு சீடர் பரம்பரையில் நான் வரேன்னு சொல்லி அந்த ஒரு அத்தாட்சியையும் அவர் காட்டுகின்றார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உண்மையான குரு சீடர் பரம்பரையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் ஆன்மீக விஷயம். யாரோ ஒரு மனிதர் ஆன்மீகம்ன்ற போர்வையில தனக்கு புனைப்பெயராக குருவோ சத்குருவோ அந்த குருவோ பேரை வைத்துக்கொண்டு, ஜெகத்குருவோ பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம என்ன பண்ணணும்? உண்மையான குரு சீடர் பரம்பரையில் பாரம்பரியமான சம்பிரதாயங்களில் வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பாரம்பரியமான விஷயம். அதுதான் ஆன்மீகத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதெல்லாம் அது நமக்கு ஆன்மீகமயமான பாதையில் எடுத்து சொல்லும். அதை நாம் தேடி தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா. நாம நம்மளுடைய பசங்களுக்கோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா இஸ் ஆக்சுவலி கில்லிங் தெம்செல்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களே கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோஷியல் மீடியா என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன். அது நாம் ஒரு பாய்சன் எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கு. நம்மளுடைய சிந்தனையை அழித்து கொண்டே இருக்கு. அதனால என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி மீதி விஷயங்களை அறவே தவிர்ப்பதுதான் ஒரு விவேகமான ஒரு ஆத்மாவிற்கான முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எது நிரந்தரமோ அதை நோக்கி செல்லுங்கள், எது நிரந்தரமற்றதோ அதை நோக்கி செல்லாதீர்கள். அப்படி சென்றாலே நமக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா.